ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 22/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். இன்றைய திதி சப்தமி திதி. மதியம் 2:33 வரை. பின்பு அஷ்டமி திதி. யோகம் அமிர்த யோகம். சந்திராஷ்டம ராசி மகரம் மற்றும் கும்ப ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுஷில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று பிற்பகல் 12:56 மேல் சந்திரன் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பிரவேசிப்பதால் மகர ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இனி ராசி பலன்களை காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சந்திரன். இன்று நீங்கள் பயணங்களால் சற்று மனக்குழப்பங்கள் உண்டாகும். திடீரென்று ஏன் இந்த கவலை என்று உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் பயணத்தில் ஏற்படும். சந்திக்கக்கூடிய நபர்களை சந்திக்க முடியாமல் போகும் சூழ்நிலைகளும் உருவாகும். ஏனென்றால் உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் உங்களுக்கு சற்று தடுமாற்றங்கள், பயணங்களால் அலைச்சல்கள், சற்று பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளதால் இன்று நீங்கள் அதற்காக மதியம் 12:56 வரை உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். மதியத்திற்கு மேல் மதியம் 12:56 மேல் உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேதுவுடன் சந்திரன் இணைந்து விடுகிறார். 6ஆம் இடத்தில் வரும்போது நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமான லாபம் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த நபரை மதியத்திற்கு மேல் சந்திப்பீர்கள். தொழிலில் ஏற்பட்ட விரிசல்கள் அகலும். அரசு அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். திடீரென்று குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகளால் இன்று ஆதாயம் பெறுவீர்கள். தேர்வு எழுதுபவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். இன்று உங்களது தேர்வு எழுதியதில் நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று எதிர்பார்த்த படித்துக்கொண்டு சென்ற வினா அனைத்தும் உங்களுக்கு, வினாவிற்கான பதில்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் இன்று மனமகிழ்ச்சியுடன் நீங்கள் தேர்வை எழுதுவீர்கள். இன்று உங்களது முகத்தில் ஏற்பட்ட அந்த புன்னகை காண உங்களது பெற்றோர்களும் மகிழ்ந்து உங்களை பாராட்டுவார்கள். ஒரு சிலருக்கு வியாபார விஷயமாக வெளிநாடு, வெளியூர் செல்லும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் தனவரவு உண்டாகும். திடீர் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த இனிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள், வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். திடீர் ஆதாயம் உண்டாகும். அரசு தொழிலில் ஆதாயம் பெறுவீர்கள். வியாபார விஷயத்தில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். அதனால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். மதியம் 12:56 மேல் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். மதியம் வரைக்கும் உங்களுக்கு தாயார் வழி உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் யாவும் விலகிவிடும். பூமியால் ஏற்பட்ட தொல்லைகள் மாறிவிடும். தாய் வழி உறவால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கிவிடும். புதிய தொழிலில், புதிய முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள்.
கட்டிட சம்பந்தமான தொழில்களில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன்கள் கிடைப்பதால் இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பார்த்த காரியங்களை இன்று வெற்றியுடன் முடிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். திடீர் அயல்நாடு அல்லது வெளிநாடு செல்வீர்கள். அல்லது வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தி அல்லது தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த பலனும் கிடைக்கும். ஆதாயம் இன்று மிகுதியாகவே இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். திடீர் வாகன வசதி ஏற்படும். பெண் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத பேச்சுக்கள், கேலி கிண்டல் இது போன்ற சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் 12:56 மேல் பிரவேசிப்பதால் தேவையில்லாத மனசங்கடங்கள் மற்றும் பயணங்களால் சில பிரச்சனைகள், சில தொல்லைகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. மனைவியால் சற்று மன வருத்தம் கொள்ளும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கைவரும். ஒரு சிலருக்கு பூசொத்து கைவரும். ஒரு சிலருக்கு கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிப்பதால் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருந்தாலும் சற்று தடங்கல்களும் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். மதியம் வரை உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமான பலனை தந்தாலும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சில பொருளாதார சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். கணவன் மனைவி இடையே ஆரோக்கியமான உறவு முறைகள் இருக்கும். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய். குடும்பத்தில் சொத்து தர்க்கங்கள் சற்று வந்து சேரும். குடும்பத்தில் பெரியவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திடீர் அயல்நாட்டு செய்தி அல்லது உங்கள் உறவினர் மூலமாக சில செய்திகள் வருவதால் சற்று சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். சகோதரர்களால் விரய செலவுகளும் வந்து சேரும். குடும்பத்தில் சில விரய செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். பெண்கள் வழி ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் புதிய உறவினர் வருகையால் உங்களுக்கு சற்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். விரும்பிய இடத்திற்கு செல்லும் சூழல் உருவாகும். குடும்பத்தாருடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தொழிலில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி செய்திகள் உங்களை வந்து சேரும். வாகன மாற்றம் உண்டாகும். வாகனங்களை கைமாற்றம் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வீடு வாங்க யோசனை வரும். ஒரு சிலர் அயல்நாட்டில் வேலைக்கு சென்றால் என்ன என்பது போல் யோசனை உருவாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள். உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய தொழில் தொடங்கியவர்களுக்கும் உணவு சம்பந்தமான தொழில் தொடங்கியவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. பெரியவர்களுக்காக சில மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டிய வரும். வீட்டில் தாய்மாமன் உறவு முறையில் சிறு பகைகள் இருந்தாலும் அவை மாறிவிடும் நிலைமை உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் நீச்சம் பெற்று இருந்தாலும் உங்களுக்கு இன்று சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். சிறு தடுமாற்றங்கள் கொள்வீர்கள். இன்று ஏன் இந்த தடுமாற்றம் என்று யோசனை செய்வீர்கள். வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இன்று உங்களுக்கு உண்டாகும். ஏன் வீட்டிலேயே இருக்கிறோம், வெளியே சென்றால் என்ன என்பது போல யோசனைகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் வீட்டை விட்டு செல்லும் சூழலும் உருவாகும். தேவையில்லாத மனசங்கடங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் வந்து சேரும்.
தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெரியவர்களால் தீர்மானம் உண்டாகும். புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு கைவரும். புதிய தொழில்கள் சிறக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். என்று பொருளாதார வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் மதியத்திற்கு மேல் நீங்கிவிடும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் மதியம் 12:56 மேல் 3வது இடத்திற்கு இடம் பெயர்வதால் சிறு சிறு சங்கடங்களை சகோதரர் வழி சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். தேவையில்லாத பிரச்சனைகளால் உங்களுக்கு மனக்குறைகள் வந்து சேரும். எனினும் நீங்கள் விட்டு கொடுக்கும் சூழல் உருவாகும். சகோதர கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். எதிர்பார்த்த உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களது எண்ணம் நிறைவேறும் நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியுடன் அவர்களுடன் நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகள் வழி நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். எண்ணியது நிறைவேறும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த இடத்திற்கு இன்று செல்லும் யோகமும் வந்து சேரும். பொருளாதார வசதி இன்று அதிகமாகவே இருக்கும். தொழில் இன்று நன்றாகவே இருக்கும். பூ வியாபாரம் மற்றும் உங்களுக்கு பிடித்தமான தொழில்களில் நீங்கள் இன்று ஜொலிப்பீர்கள். உணவு சம்பந்தமான தொழில்களில் இன்று லாபம் மிகுதியாகவே இருக்கும். புதிய தொழிலில் நீங்கள் மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். திடீர் பயணத்தால் நிறைந்த லாபம் உங்களை வந்து சேரும். கணவன் மனைவி இடையே ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். உங்களது ஆரோக்கிய விஷயத்தில் தோல்வியாதி அல்லது சற்று அலர்ஜி சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மருத்துவ செலவுகளும் இன்று உங்களுக்கு உண்டாகும். திடீர் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்று மதியத்திற்கு மேல் 12:56 மேல் உங்களது ராசியிலிருந்து சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். 2ஆம் இடத்தில் பிரவேசிக்கும் உங்களுக்கு இன்று மனது மகிழும் விதமாகவே சில காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். சுப செய்திகள் உங்களை தேடி வரும். 2 நாளாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். அதுவும் மதியத்திற்கு மேல்தான் நீங்கும். நண்பர்களின் வருகையும் உறவினர்களின் வருகையால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பிள்ளைகளால் இன்று ஆதாயம் பெறும் விதமாகவே இருக்கும். திடீர் பயணத்தால் உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும். திடீர் வாகன வசதி ஏற்படும். புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும். பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்குவீர்கள். பழைய வீட்டை விற்று புதிய வீடு கட்டும் யோசனையும் உங்களுக்கு வந்து சேரும். கிடைக்க வேண்டிய தொகை உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பூமி லாபம் உண்டு. பூமியால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கி பூமி கைவரும் சூழலும் உருவாகும். தாய் வழி உறவால் திடீர் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மனமகிழும் விதமான இனிப்பான செய்திகள் வந்து சேருவதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்று மதியத்திற்கு மேல் உங்களது ராசிக்கு சந்திரன் உள்ளதால் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் இன்று எதிர்பார்க்கலாம். திடீர் மனக்குழப்பங்களும் உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் எதிர்த்து போராடி முன்னேறும் சூழலும் உருவாகும். நோய்களை பற்றி கவலைப்படாமல் அதையெல்லாம் விட்டு மனது மகிழும் விதமாகவே இன்று நீங்கள் உங்களது நோயை இன்று மறக்கும் விதமாகவே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு இருக்கும். இன்று நீங்கள் குழந்தைகளுடன் வெளியூர் செல்வீர்கள். திடீர் உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி உண்டாகும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த உதவியை உங்களுக்கு நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைப்பதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். திடீர் பொருளாதார வசதி ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு பொன் பொருள் நகைகள் வந்து சேரும் வாய்ப்பும் உள்ளது. ஒரு சிலருக்கு பெண்கள் வழி
ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் செய்யும் யோகமும் வந்து சேரும். நீண்ட நாள் கனவு பலிக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சுமூகமான பலன் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மதியம் வரை உங்களுக்கு மதியம் 12:56 வரை நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நிறைந்த காரியங்கள் செய்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. கட்டட சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தொழிலில் புதிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் என்று பொருளாதார நிலை உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும். திடீர் உறவினர் வருகையால் இன்று விரைய செலவுகள் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். அத்துடன் சுப செலவுகளும் வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களுக்கு சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். தாயார் வழி உங்களுக்கு சிறு சிறு ஆதாயங்கள் உண்டாகும். தாயாரின் அன்பை பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களது மனைவி வழி உங்களுக்கு இன்று வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. வாகன லாபம் உண்டாகும். வாகனத்தால் வாகன உதிரி பாகங்கள் விற்பது, வாங்குவது, வாகனங்கள் கொடுப்பது, வாகன சம்பந்தமாக பண பரிவர்த்தனை அல்லது கடன் கொடுப்பது, வாங்குவது, வங்கி பரிவர்த்தனை, இது போன்ற பண சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பூமி சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, உலோக சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சிகள் உண்டாகும். நண்பர்கள் வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகளால் சற்று மன வருத்தம் கொண்டிருக்கும் உங்களுக்கு அது சாதகமான பலனை உங்களுக்கு தரும். குடும்பத்தில் திடீர் இனிய செய்தி வந்து சேரும். தாய்மாமன் உறவால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிட்டும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைகளை பரப்புவதற்காக அல்லது கலைகளில் ஏற்பட்ட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று கலையை பரப்புவீர்கள். கலைகளில் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவி இன்று உங்களுக்கு கிடைப்பதால் இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் சற்று விரய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வீட்டில் பெரியவர்களுக்காக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து சேரும். திடீர் உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு விரய செலவுகளும் வந்து சேரும். சுப செலவுகளும் உண்டாகும். குடும்பத்தில் இனிப்பான செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீரென்று தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய நண்பரை சந்திப்பீர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் உள்ளதால் பூமி சம்பந்தமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் புதிய வளர்ச்சி உண்டாகும். தொழிலுக்காக சற்று வெளியூர் சென்று புதிய வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் பெறும் யோகமும் உங்களுக்கு வந்து சேரும். அயல் நாட்டு உதவி உங்களுக்கு உண்டாகும். கலை சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் விதமாகவே இருக்கும். வெளியூரிலிருந்து உங்களுக்கு தனவரவும் தன வளர்ச்சியும் வந்து சேரும். தொழிலில் புதிய மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். இன்று முன்னின்று ஒரு காரியத்தை தலைமை பதவியுடன் ஏற்று நடத்தும் சூழலும் உருவாகும். குடும்பத்தில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் பொறுப்பு உங்களுக்கு வந்து சேருவதால் அதை நீங்கள் வெற்றியாக இன்று முடிக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன். தாயார் வழி உங்களுக்கு ஆதாயம் வந்து சேரும். தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. தாயாருக்காக மருத்துவ உதவி செய்ய வேண்டி வரும். தாயாரின் சொத்து உங்களுக்கு கைவரும் யோகமும் உண்டாகும். திடீர் தொழிலில் ஆதாயம் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் வாய்ப்புகளும் உண்டாகும். திடீர் மாற்றங்கள் சம்பந்தமாக, அதாவது தொழில் மாற்றம், இடமாற்றம் சம்பந்தமாக சற்றே மன வருத்தங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் தரணம் செய்யும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும்.
கணவன் மனைவி அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணம், ஆலய தரிசனம் செய்வீர்கள். இன்று அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். திடீர் இனிப்பான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். பூமி லாபம் உண்டு. தொழிலில் வெற்றியும் வளர்ச்சியும் உண்டாகும். திடீர் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வாகன சம்பத்து உண்டாகும். வாகனம் இருந்தவர்களுக்கு மேலும் ஒரு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். வாகனத்தால் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் ஏற்பட்ட தர்க்கங்கள் தீரும். எதிரி தொல்லைகள் விலகும். எதிரியால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி எதிரிகளே உங்களை விட்டு விலகும் சூழலும் உருவாகும். திடீர் பயணங்களால் நன்மை உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள், கலகங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் தருணம் செய்து இன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளவும். கணவன் வேண்டுமென்றே பிரச்சனையை கிளப்புவார். எனினும் கவலை வேண்டாம், அதையெல்லாம் விட்டு தள்ளுவது என்று சிறப்பான பலனை அளிக்கும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். வெளியூரிலிருந்து பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். வெளியூரிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு தன உதவி வந்து சேரும். திடீர் பயணங்களால், நண்பர்களுடன் இனிய பயணங்களால் மனமகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அனைவராலும் பாராட்டி புகழப்படுவீர்கள். இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சி வெற்றியாகும். அதனால் நீங்கள் இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகம் இருந்தாலும் அன்பும் ஒற்றுமையும் மேலோங்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. அரசு சம்பந்தமான ஆதாயம் உங்களுக்கு வரும் வாய்ப்பும் உண்டு. நல்ல அறிவு சம்பந்தமான புதிய முயற்சியில் ஈடுபட்டு பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாக இன்று உங்களது முயற்சி இருக்கும். சாஸ்திர குணம் உண்டு. இனிமையாக பேசி அனைவரையும் கவரும் விதமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றிகரமாக முடிப்பீர்கள். இன்று நீங்கள் மனமகிழும் விதமாகவே இன்று அனைத்து செயல்களும் உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மதியம் 12:56 மேல் 10ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனால் மதியம் வரை உங்களது குடும்ப சூழல்கள் சற்று வருத்தமாகவே இருக்கும். தந்தையாரால் சில பிரச்சனைகளும் ஏற்படும். அவருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தந்தையால் ஏற்பட்ட கலகங்கள் மாறி அவரது உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளும் விதமாகவே இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். மதியத்திற்கு மேல் சூழ்நிலைகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். பிற்பகல் 12:56 மேல் சந்திரன் 10ஆம் இடத்திற்கு வருவதால், அத்துடன் கேதுவும் இருப்பதால் ஆன்மீக துறையில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களால் நன்மையும் ஆதாயமும் பெறுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து புதிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே உங்களது செய்கைகள் இருக்கும். வெளிநாட்டில் தங்கியிருக்கும் பிள்ளைகளால் நீங்கள் மனமகிழும் விதமாகவே இனிப்பான செய்தி வந்து சேருவதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தாயாரால் ஏற்பட்ட துயரங்கள் விலகி மனது மகிழும் விதமாகவே இன்று நீங்கள் இருப்பீர்கள். திடீர் சொத்து வழக்கு சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி குடும்பத்தாருடன் ஒன்றாக கலந்து ஆலோசித்து அதற்கான ஒரு முடிவை எடுக்கும் சூழலும் உருவாகும். தாய்மாமன் உறவு முறையில் ஏற்பட்ட விரிசல்கள் விலகி அவர்களும் உங்களுடன் கைகோர்த்து இந்த முடிவுகள் சரிதானா அல்லது எப்படி என்று அனைவராலும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு தீர்மானம் உண்டாகி சொத்து வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கவோ அல்லது சொத்துக்கள் உங்களது கைவரும் விதமாகவே பெரியவர்களால் முடிவு எடுக்கப்படும். அதனால் இன்று நீங்கள் அனைத்திலும் சற்று மனநிம்மதியுடன் இருப்பீர்கள். உங்களது ராசிக்கு
2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். அதனால் பூமி சம்பந்தமான லாபம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வாகன சம்பத்து ஏற்படும். திடீரென்று கொடுத்த கடன்கள் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பாராத உதவி உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக இன்று இருக்கும். ஒரு சிலருக்கு பேரதிர்ஷ்டம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலர் திடீர் பயணத்தால் லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் யாவும் என்று உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். திடீர் பயணத்தால் எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் உங்களது தொழில் வளரும் சூழல் உங்களுக்கு உருவாகும். அதனால் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருப்பதால் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் நீங்கள் இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சுக்கிரன் உள்ளார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். மதியத்திற்கு மேல் 9ஆம் இடத்திற்கு சந்திரன் பிரவேசிக்கிறார். மதியத்திற்கு மேல் 12:56 மேல் 9ஆம் இடத்தில் கேதுவுடன் சந்திரன் பிரவேசிக்கும் போது தந்தையாரால் உடல்நிலையில் சற்று கவனம் கொள்வது உங்களுக்கு நன்மை செய்யும். அவருக்காக மருத்துவ உதவிகள் தேவைப்படும். அவரது சொத்துக்காக பலரும் சண்டை வழக்குகள் பிடிக்கும் சூழலும் உருவாகும். எனினும் தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக நின்று காரியம் செய்பவர் என்பதால் அனைத்தும் உங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளும் வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு தந்தை வழி ஆதாயம் உண்டாகும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மதியம் வரை இருப்பதால் ஆரோக்கியம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் உங்களையும் அலட்டிக்கொண்டே இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக பலனை மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் கலகங்களும் சண்டை வழக்குகள் யாவும் சற்று சாதகமான பலனை அளிக்கும். குடும்பத்தாருடன் ஏற்பட்ட விரோதங்கள் மறையும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கூட்டுத் தொழில்கள் யாவும் சிறப்பான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். பூமி லாபம் உண்டு. வாகன சம்பந்தமான லாபம் உண்டு. பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். கட்டிட சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக தொழில்கள் சிறப்பாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். சகோதர கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி உள்ளதால் அதனால் சிறு மந்தகதியான நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எதையும் தள்ளி போடாமல் உடனேயே அனைத்தையும் செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை அளிக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு. இளைய சகோதரர்களால் நீங்கள் சற்று பாதிப்படைவீர்கள். பேராசை எனும் ஆசை உங்களது சகோதரர்களுக்கு ஏற்படுவதால் உங்களுக்கு பொருள் சிறிது நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புள்ளதால் அதையெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ளவும். பொருளாதாரத்தின் நிலை நன்றாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் பேரும் பெருமையும் பாராட்டும் கிடைக்கும். அயல் நாட்டு உறவால் எதிர்பார்த்த உதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். திடீர் ஆதாயமும் அதிர்ஷ்டமும் வந்து சேரும். திடீர் சொத்து வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் நிறையும் நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகளின் வரவால் நீங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உறவினர் வருகையும் வீட்டில் சுப நிகழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாவதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். மதியத்திற்கு மேல் 8ஆம் இடத்தில் சந்திரன் பிரவேசிப்பதால் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். தோல்வியாதிகள் மற்றும் சரும பிரச்சனைகள், அலர்ஜிகள் இதுபோன்ற தொல்லைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வந்து சேரும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன், 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளதால் உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் உள்ளதால் தந்தை வழி உங்களுக்கு ஆதாயம் மிகுதியாகவே இருக்கும். அரசு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். தொழில் வாய்ப்பு வந்து சேரும். அரசால் ஆதாயம் பெறுவீர்கள். அயல் நாட்டு அரசால் உங்களுக்கு இன்று
தொழில் வெற்றியும் அதற்கான பலனும் பெறுவீர்கள். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றியும் வந்து சேரும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் ஒருவருக்கு திடீர் திருமணம் நிகழும் யோசனையும் வந்து சேரும். அதற்காக அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பி செல்லும் வாய்ப்பும் உருவாகும். ஒரு சிலருக்கு வீட்டில் தாய் தந்தையுடன் கலகம் ஏற்பட்டு வீட்டை விட்டு கிளம்புவார்கள். ஒரு சிலர் புதிய வீடு அல்லது வாடகை வீட்டிற்கு இடம் மாறும் சூழலும் உருவாகும். பூமி சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகமாகும். கட்டட சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, கால்நடை சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வெற்றியும் பொருளாதார வசதியும் ஏற்படும். வாகன சம்பந்தமான யோகம் உண்டாகும். வாகனத்தால் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பொருளாதார வசதி உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் யாவும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். சற்று மனக்கலக்கங்களும் மனக்கவலைகளும் உங்களை சூழ்ந்திருக்கும் மதியம் வரை. அதன்பின் சந்திரன் 7ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். திடீர் கலகங்களும் அனைத்தும் வர வாய்ப்பு இருந்தாலும், நீங்கள் சற்று தடுமாறும் நிலை ஏற்பட்டாலும் உங்களை கைதூக்கிவிட உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இருப்பார்கள். எதிர்பார்த்த நண்பரின் உதவி உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் திடீர் சறுக்கல்கள் இருந்தது மாறிவிடும். இன்று தனபரமான நேட்டம் உங்களுக்கு உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் பரிசுகள் உங்களை வந்து சேருவதால் இன்று நீங்கள் சற்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், 11இல் உங்களுக்கு சுக்கிரன் உள்ளதால் பூமி லாபம் உண்டு. வாகன சம்பத்து உயரும். திடீர் வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். ஏற்கனவே வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு 4 சக்கர வாகனம் வாங்கும் சூழலும் வந்து சேரும். அது ஒரு யோகமே. திடீர் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக உங்களுக்கு செய்தி வந்து சேரும். பெண்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு தாங்க முடியாத துயரங்கள் வந்து சேரும் வாய்ப்பும் உள்ளது. அதனால் தலைவலி மற்றும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு சண்டை கலகங்கள் வந்து பின் மறையும். கணவன் மனைவி ஒற்றுமை ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். வியாபாரம் செழிப்பாகவும் இருக்கும். வாகன சம்பந்தமாக வாகனம் செய்பவர்களுக்கும் கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். அலுவலக சம்பந்தமாக இருந்து வந்த நண்பர்களின் பிரச்சனைகள், எதிரி தொல்லைகள் யாவும் விலகி அவர்களால் இனிய பயணம் மேற்கொள்ளும் விதமாகவே இருக்கும். திடீர் எதிரிகளின் தொல்லைகள் விலகி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே செய்திகள் வந்து சேரும். திடீர் உறவு முறையில் மனது மகிழும் சுப செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். குழந்தைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். குழந்தைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவியும் எதிர்பார்த்த பலனும் கிடைக்கும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள். திடீரென்ற உங்களது தொழில் சம்பந்தமாக புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சியும் வந்து சேரும். அதற்காக நீங்கள் பயணம் செய்ய வேண்டி வரும். வெளிநாட்டு உறவு முறை உங்களுக்கு சாதகமான பலனை தரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.